இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் ராஜகுபேரரும் சிவபெருமானும் ஒரே அறையில காட்சியளிக்கிறாங்க. இந்த ராஜகுபேரர் கோவிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போனாலே எவ்வளவுதான் பண கஷ்டம் இருந்தாலும் செல்வம் பெருகி உங்க பிரச்சனை எல்லாம் நீங்கன்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு போனது எல்லாமே நினைச்சதுன்னு திரும்ப திரும்ப மக்கள் அவ்வளவு பேர் வந்து வழிபட்டு போறாங்க. குபேரர் வாசல் திறப்பு வருஷத்துக்கு ஒரு முறை கார்த்திகை, தேய்பிரை, சிவராத்திரி மட்டும் தான் திறப்பாங்களாம். அந்த டைம்ல இங்க வந்தா ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த கோவில இருக்கிற உச்சிஷ்ட கணபதியை வேண்டும்னா குழந்தையின்மை, திருமண தடை எல்லாமே நீங்கன்னு சொல்றாங்க. செல்வ முருகன் கிட்ட நம்ம மனசார எழுதி வேண்டி போட்டா அந்த காரியம் கட்டாயம் கை கொடுக்குன்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல மட்டும்தான் குபேரரை சுத்தியுள்ள 18 தூண்களையும் சித்தர்கள் இருக்காங்க. அவங்க நம்மளால வழிபட முடியும். நிறைய பிசினஸ் பண்றவங்க அவங்க பிசினஸ் வளர்ச்சிக்காக ராஜகுபேரர் வந்து வழிபட்டு போவாங்களாம். தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு திருப்பதியை நோக்கி அமர்ந்திருக்கிற குபேரர் பாக்குறது ரொம்பவே சிறப்பு. வியாபாரம், கடன், செல்வம், வாழ்க்கையில வெற்றி எல்லாத்துக்குமே அதிபதியை அமர்ந்திருக்காரு. முதல் முறையா சிவபெருமானை குபேரரையும் ஒன்னா பார்த்தது இங்க மட்டும்தான். குபேரரை வழிபடும் போது நம்ம மனசுக்குள்ள நம்மள ஏரியாமே ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் தெரியும். கோவிலுக்கு வர்றவங்க யாரும் பட்டினியா போக கூடாதுன்னு 12 மணி நேரம் அன்னதானம் போடுறாங்க. நீங்களும் ஒரு முறையாவது காஞ்சிபுரம் ராஜகுபேர சித்த பீடத்துக்கு போயிட்டு வந்துருங்க. ரொம்பவே நல்லது நடக்கும். சென்னை பெங்களூர் ஹைவேல போனீங்கன்னா அந்த காஞ்சிபுரம் இருக்கிற ராஜகுபேர கோயில மட்டும் பார்க்காம மட்டும் போயிடாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருங்க. எல்லாருமே ராஜகுபேர வேண்டிட்டு வாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்பவே நல்லது நடக்கும்.